தம்பி அபிஷேக் சர்மா அண்ணே அபிஷேக் குருமா ஏதோ ஒரு சவர்மாவோ குருமாவோ ரன் வருமா? அதெல்லாம் வரும். 4 மேட்ச் அடிக்கல, ஒழுங்கா அடிப்பா. ஆனா எவ்வளவு அடிக்கணும்? 246 டார்கெட். சரியா? நீ சின்ன பையன் பயப்படுவ, எனக்கு புரியுது. இந்த மாதிரி டார்கெட்ல எங்களால சேஸ் பண்ண முடியும். வேர்ல்டு கப் பார்த்தல, அதனால நான் பண்றேன். செமி ஃபைனல்ல தோத்தீங்களே அதானே? தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து இப்ப ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு. நீ என்ன பண்ணு, செகண்ட் ஃபீல்ட்ல ஓகேவா? அந்த தலைய தானடா தெரியும், இந்த டிராவிஸ் தலைய தெரியாதடா. போடுறா 6 4 6. ஏய் என்ன பண்ற நீ? ஒரு 2 6 4 அதோட நிப்பாட்டிக்கணும். போறாங்க போடு. 6 4 6. ஏய் இவனை கட்டி போடுங்கறாங்க. டேய் வராதா நீனே, உனக்கு எப்படி முடிக்கும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. அடிக்கணும் கரெக்டா வந்துடுறான். அவ்வளவுதான், ஆஃப் செஞ்சுரி. இப்படி சேஸ் பண்ணணும்டா. அண்ணா நான் செஞ்சுரி செஞ்சுரியா இப்படி சேஸ் பண்ணனுனே. ஏய் என்னடா செஞ்சுரி எப்படிடா? இந்த மேக்ஸ்வெல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் இந்த 100 அடிச்சேன். அப்போ 100 அடிச்சா? இரு அவுட் ஆயிட்டு அவன போய் வச்சிரு போடா. ஏய் மேக்ஸ்வெல் வா. ஏய் அண்ணா என்ன பேட் ரொம்ப சின்னதா இருக்கு. ஏய் தம்பி மங்குஸ் பேட்ரா அடிக்க வெளுக்கணும்ல. ஒரு 35 பாலுக்கு எனக்கு 80 தானே? ஆமாண்ணே. அண்ணன் பாத்துக்கிறேன். எப்ப போல வழக்கம் இல்லைன்னா கூட. அண்ணா நான் செஞ்சுரி போட்டிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். செஞ்சுரி போட்டிருக்கியா? சரி கூட பரவாயில்ல, இருக்கட்டும்டா. நான் தான் நம்ம மேட்ச் முடிப்பேன். ஆமாமா. நீ செகண்ட் ஃபீல்ட்ல ஆடு. சரிண்ணே சரிண்ணே. போடுங்க பா. 6 4 6. பாண்டாச்சு பம்புதான். ஏய் என்னடா பண்ற நீ? 2 பாலுக்கு 4 இருந்தா நான் அடிச்சிருக்கேன். நீ 46 ரன் அடிச்சிருக்கடா. ஹெட் கிளாஸ் எல்லாம் பேட்டிங்க்கு வந்தா எப்போ ஆப்போசிட்ல இருக்க வந்தா செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுவான். நீ என்ன செகண்ட் ஃபீல்ட்ல ஆட வச்சிட்டடா? எவ்வளவு நாள் தான் நீங்களே அடிக்கிறது? அப்ப நாங்களாம் அடிக்க வேணாமா? அப்ப நாங்களாம் வேஸ்டா கோச்? இனிமேல் நாங்க தான். இருங்க, லெட்டர் எம்டியா இருக்கு, எழுதிட்டு வந்து செஞ்சுரி காட்டுறேன். ஐபிஎல் 2025 பரிசு வழங்கும் விழா, அதாவது சிஎஸ்கே மாதிரி உரம் போட்டு மரமாக மாறாமல் தரமாக விளையாடி ரன் அடித்தவர்களுக்கு இன்று பரிசு கொடுக்கும் விழா. முதல்ல யாருப்பா வரீங்க? இன்னைக்கு மேட்ச் வந்து SRH பஞ்சாப். வாங்க, நல்லா அடிச்சவங்களாம் ஏன் வாங்க வாங்க தம்பி வாங்க. உங்க பேர் என்ன? அபிஷேக் குருமா. அபிஷேக் குருமாவா? சரி, என்ன எவ்வளவு ரன் அடிச்சீங்க? 140. 140 அடிச்சிருக்கீங்க. இன்னும் 25 அல்லது ஒரு 35 அடிச்சிருந்தீங்கன்னா அந்த RCB கிட்ட அந்த ரெக்கார்டும் பிடிங்கிருக்கலாமே. வீடுங்க ஒரு ரெக்கார்டாவது வச்சுட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்கிறோம். சரியா? இந்தாங்க உங்களுக்கான பரிசு. உங்களுக்கான பரிசு இதோ ஹெல்மெட். யுவராஜ் சிங்கோட கோச்சிங்னா சும்மாவா? ஆமா ஆமா தரம்பா. ஒரு நிமிஷம், ஆட்டோகிராஃப் வேணுமா? சரி பென் எடுத்து வரல. அது இல்லப்பா. ஏய் என்னடா இது? ஐ லவ் காவியா மாறனா? ஐயோ இதுப்பா இதுவா? ஐ லவ் பிரீத்தி சிந்தாவா? ஏய் என்னடா இது? பேப்பர் மாத்தி எடுத்துறோம். ஏண்டா டாப்பர்ல இறங்கி இம்ப்ரெஸ் பண்ணனும்னு பார்த்தா பேப்பர் காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்களா? போங்க, யங்ஸ்டர்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பீங்க. போயிட்டு வாங்க. இருந்தாலும் பிரீத்தி சிந்தாவா நம்மால. போயிட்டு வாங்க. ஓகேப்பா, பை பை பை. போங்க ஓடுங்க. அடுத்து யார் வரா? வாங்க தம்பி. என்ன ஒரு மாதிரி தவுளத்தாலாம் வரீங்க? யார் நீங்க? ப்ரோ சரி ப்ரோ. சேரா இன்னைக்கு என்ன எவ்வளவு சந்தோஷமா வரீங்களே? இன்னைக்குமே இல்லாத சந்தோஷம். எப்ப நான் அடிப்பேன், மேட்ச் ஜெயிச்சிரும், கப்பும் அடிச்சிருவோம், என்ன வெளியே விட்டுருவாங்க. இதோ நான் அடிச்சிட்டேன், மேட்ச் தோத்துட்டோம்ல, அதனால வெளியே விட மாட்டாங்க. அதான் ஜாலியா இருக்கேன். ஓ இந்த 100 அடிச்சா மறந்துடுவாங்க. ஆனா 96 கிட்ட வந்து அடிச்சிடலாமே, நல்லா விளையாண்டாப்பான்னு அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்களே, அந்த ட்ரிக்கா? அதேதான் தம்பி. இந்த உங்களுக்கான பரிசு நாங்க தலையில் மாட்டீங்க. அடுத்த நபர் உங்களுக்காக. யார் அது? வாங்கப்பா. அடிக்க வரோம், அதுக்குள்ள நீங்க கொடுங்க, வாங்கிட்டு போறேன். கொடுங்களா? எத்தனை ரன் அடிச்சிருக்கீங்க? 75. 75? இரு ஒரு நிமிஷம். லிஸ்ட்ல 75 எவனுமே அடிக்கலையாரா? பேட்டிங்ல பார்த்தா எப்படி இருக்கும், பவுலிங்ல பாருங்க ப்ரோ. பவுலிங்ல பார்த்தா பாத்தீங்களா? முகமது ஷமி 75 அடக்கால் செஞ்சுரி. ஆனா ஆமாப்பா 75 ரன் நீ அடிச்சிருக்கீங்க. திரும்பி நில்லுங்க, உங்களுக்கான பரிசு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறீங்க. திரும்பி நில்லுங்க. ஏய் பாருப்பா, நம்ம சீசனா 300 அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமே, அந்த ரெக்கார்டு பஞ்சாப் காரன் வரானுங்க. அவனுக்கு மட்டும் அடிச்சிடவே கூடாது. நீ பத்திரமா பாத்துக்க. சரியா? ப்ரோ தைரியமா இரு ப்ரோ. நேத்து சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. நீங்க தைரியமா போங்க. இன்னைக்கு எவன் இந்த 300 தொல்றீங்கன்னு பாக்கலாம். வாங்கடா. 300 வேணுமா? 150 பிளஸ் 150 எவ்வளவு? 300 வந்துருச்சு. போ அவுட். போ வராதங்க. அடுத்து எவன்டா? ஐயோ சாமி, 100 200 300 400 500 600 உனக்கு 300 கேக்குதோ? ஓடு அவுட். போ. என்னாச்சு? 300 னே அப்படியே வச்சிருக்காங்க. ஓ நோ. காதுமா சூப்பர்மா. 300 போதுமா? ஓடு அவுட். போ. ஓடு. 300 தொட வராங்க. இருடா, எங்க கேப்டன் வா கேப்டன்.
இங்க பாருங்க கேப்டன், 300 ரன் இருந்தது, அதை நான் சேவ் பண்ணிட்டேன். எவ்வளவு 300 தொடவே கூடல, மேல விக்கெட்டா எடுத்துட்டேன். சரியா, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆமா ஆமா, வேற யாராவது வச்சு இந்த 300 காப்பாத்துங்க. பாத்துங்க. ஏய் ஷமி, இங்க வா. என்ன வேணும்? இங்க பாரு, 300 ரன் காப்பாத்தி வச்சிருக்க அர்ஷல் பட்டேல். ஓகே, சரியா, அத நீ வரை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே, அவ்வளவுதானே. இது சப்ப மேட்டர் சால்ட் மேட்டர். புடி. இந்த 300 ரன் நான் இருக்கிற வரைக்கும் எவனாலே அடிக்க முடியாது. எவனாவது வாங்கலாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்னாச்சு? நான் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கேன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ சொல்லுவோம், உனக்கு இல்லாத ரன்னா? கேப்டன், அந்த பாட்டை கொஞ்சம் போடுங்க. 50 வச்சுக்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அந்த பையன். ஏய் ஸ்ரேயஸ் ஐயர், நீயா? ஆமா, இயர்லயே ரவுடி ஐயராகும். உனக்கு என்ன வேணும்? ரன் வேணும். எவ்வளவு அடிச்சாலும் சரி, இந்தியன் டீம்ல எடுக்க மாட்டீங்க. அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த 50, இந்த 80 வச்சுக்கோ, போயிட்டு வா. ஏன்னா ஒரு ஓவர் தான் இருக்குது, அப்புறம் அண்ணன் கிளம்பிடுவேன். யாருக்காவது வேணும்னா உடனே வாங்க, பாத்துக்கோங்க. என்ன நில்லுங்க ப்ரோ. என்ன எவ்வளவு அடிச்சா மதிக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு மேட்ச் தான் அடிப்பேன், நீ ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் தான் அடிப்பேன், அப்படி இப்படி சொல்றானுங்க. ரன் கொடுங்க ப்ரோ. எனக்கு யாருக்கு வேணாலும் கொடுப்போம், ஆஸ்திரேலியாக்காரனுக்கு கொடுக்க மாட்டான். நான் ஆஸ்திரேலியாக்காரன் இல்ல, நான் பஞ்சாப்காரன். இல்ல, நீ பைத்தியக்காரன். சரி கொடுங்க ப்ரோ. என்ன வேணும்? 6 வேணும் ப்ரோ. இந்த வச்சுக்கோ. எல்லாருக்கும் ரன் கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்க பாருங்க. மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க அத. ஏய் அதெல்லாம் ஒரு இங்க இருந்து 300 ரன்னுக்கு அதுவா போறவங்கலாம் கொடுத்துட்டேன். மீதி ஒரு 55 ரன் மட்டும் இருக்குது, வச்சுக்கோங்க. 245 அங்க போயிடுச்சு. ஏன்டா ரன் கொடுத்த? ஏன் இப்படி பண்ண? ஐயோ, பழைய பஞ்சாப் பிளேயர்ல பிரீத்தி சிந்தா வர வந்தாங்களா, அதாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ போய் நல்லா ஆடுவ, நல்லா இது பண்ணுவேன்னு சொல்லி ஓவியா கிட்ட சொல்லி உன்னை எடுத்த பத்தியா? எல்லாம் ஏத்தப்படா, நாசமா போ.